அந்த காரணத்தை காட்டி இவர் நக்சலை ஆதரித்தவர் அப்படின்னு இவர் பேசுறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய தீவிரவாதத்தை அல்லது வன்முறையை மக்கள் வன்முறையாளர்களாக மாறுவதை ஆதரிக்கிற நபர் இந்த அமித்ஷா. மூணு தொட்டது அமிர்தலிங்கம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வடிவேலு காமெடி அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. உண்மையிலே முதல்ல அமிர்தலிங்கம் தான் தொட்டிருப்பாரு, அதுக்கப்புறம் தான் அனுமனு. அவர்களின் நலனுக்காகவே உருவாக்கப்பட்டது அந்த பாஜகங்கிற அமைப்பு. எனக்கு இந்த அமித்ஷா மேலேயோ மோடி மேலேயோ அல்லது வேற எந்த நபர்கள் மேலேயோ இல்ல, வேற யாரு வந்தாலும் அந்த வேலையை தான் செய்வாங்க. அங்க இருக்கிறவ ஃபுல்லா ஒரே டிசைனா இருக்கானே, பார்க்க தான் கிறுக்க மாதிரி இருப்பான், மரத்தை கட்டி பிடிப்பான் சீமான். ஆனா அவன் பிள்ளைய படிக்க வைக்கும் போது நீங்க இவ்வளவு புத்தகங்கள் படிக்கிறீங்களே, உங்க பையன்ட்ட ஏதாவது இந்த விஷயங்கள்லாம் படிக்கிறது கத்து கொடுத்துறீங்களான்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட கேட்கும் போது அவன் சொன்னா, இதெல்லாம் இப்போ தேவை கிடையாது, இப்போ படிக்கிற வயசு, அதை படிக்கதான் செய்யணும். எவ்வளவு பெரிய பாசிஸ்ட், ஊருக்கே எருமாடு மேய்க்கணும்னு சொல்லிவிட்டு தான் பிள்ளை படிக்கணும்னு சொன்னான். கிறுக்கு பயலா இருந்தா கூட தெளிவா இருக்கிறான். நீ எவ்வளவு பெரிய கிறுக்கனா இருந்தா படிக்கிற பிள்ளைகள்ட்ட போய் நின்று புத்தகத்தை படிக்காத தாண்டி படி, எங்க மாட்டு சாணி ஆராய்ச்சி பண்ண சொல்றியா? யாரை நீங்கள் சமூக விரோதின்னு கட்டமைக்கிறீங்களோ அப்படி சொல்லுகிற நீங்கள் தான் சமூக விரோதிகள். உங்களால் நடந்த வன்முறைகள் எவ்வளவு பட்டியல் போட்டோம்னா. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் சுமன் கவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜகவோட எம்பியான அனுராக் தாக்கூர் நேற்று ஒரு பள்ளியில உரையாற்றி இருக்காரு. அப்போ பசங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி அப்படின்னா, விண்வெளிக்கு முதல்ல போனது யாரு அப்படின்னு கேட்டப்போ பசங்க தெளிவா பதில் சொல்றாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, அனுமன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அதை? நீங்க எப்படி பாக்குறீங்க? பசங்களுக்கு தெரிஞ்சது கூட அதான் பசங்க எப்படி பார்த்தாங்க, நம்ம எப்படி பார்க்குறோம். அதாவது எவ்வளவு கேடுகட்ட ஜென்மங்கள் இவர்கள் ஒரு அமைச்சராக ஒரு மிகப்பெரிய பதவியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நபர்கள் போய் நின்றுட்டு இப்படி இது அதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2018 நினைக்கிறேன், உலக அறிவியலாளர்கள் மாநாட்டை ஒன்று கூப்பிட்டுட்டு அதில் உட்காந்து பேசுறாரு. மோடி பேசியிருக்காரு, பிளாஸ்டிக் சர்ஜரி யார் தெரியுமா முதல்ல பண்ணது? நம்ம தான், இந்தியாவில் தான். என்னங்கிறீங்க? இந்த பிள்ளையாருக்கு கழுத்தை வெட்டி மாத்தினாங்கல்ல, அது பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லி பேசின யானைக்குட்டியோட தலையை கொண்டாந்து மனுஷன் தலையில ஒட்டினது பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொன்ன மோடி. அதை நம்ம சென்னைக்காரர் தான், ராமநாதன் சொல்லிட்டு ஒருத்தர் யூஎஸ்ல இருந்து இங்க வந்திருந்தாரு. வந்து பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இது அறிவியல் மாநாடுன்னு வேற வச்சுட்டு அவர் பின்னாடி உட்காந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க, இதே மாதிரி ஒரு கேவலம் கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே திட்டிட்டு கிளம்பிட்டாப்ல. இப்போ அதாவது அதே மாதிரி புஷ்பக விமானம் தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட விமானம்னு பேசினாங்க. இன்னைக்கு அதோட தொடர்ச்சி தான் அனுமன்னு நிற்கிது. என்ன சொல்றதுன்னா, அது இப்படிலாம் சொல்றதா இருந்தா மூணு தொட்டது அமிர்தலிங்கம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல காமெடி வரும் இல்லையா, ஒரு வடிவேலு காமெடி, அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. உண்மையிலே முதல்ல அமிர்தலிங்கம் தான் தொட்டிருப்பாரு, அதுக்கப்புறம் தான் அனுமனு, அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் பின்னாடி போயிருப்பாரா இருக்கும் அப்படின்னு பிஜேபியினுடைய பாட புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். இப்படிப்பட்ட ஒரு கேடு காலத்தில், அதாவது வரலாறு மட்டும் இல்லை, அறிவியல் மட்டும் இல்லை, எதுவுமே இவர்களுக்கு தெரியாது. இதையெல்லாம் திரிக்கணும், ஏமாற்றணும், மக்களை கிறுக்கனாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தின் கையில் இந்த நாடு சிக்கி இருக்கிறது. இதுல இருந்து தப்பிப்பது எப்படின்னு தான் நமக்கு தெரியல. அவர் கூடுதலா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்க பாட புத்தகத்தை தாண்டி நீங்க அப்பால போய் படிக்கணும்னு சொல்றாரு. உலகத்திலேயே பள்ளி பிள்ளைகள்கிட்ட போய் நின்றுட்டு பாட புத்தகத்தை படிங்க, நீங்க எவ்வளவு பெரிய பாசிஸ்ட், நீங்க பார்க்க தான் கிறுக்க மாதிரி இருப்பான், மரத்தை கட்டி பிடிப்பான் இந்த சீமான். ஆனா அவன் பிள்ளைய படிக்க வைக்கும் போது நீங்க இவ்வளவு புத்தகங்கள் படிக்கிறீங்களே, உங்க பையன்ட்ட ஏதாவது இந்த விஷயங்கள்லாம் படிக்கிறது கத்து கொடுத்துறீங்களான்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட கேட்கும் போது அவன் சொன்னா, இதெல்லாம் இப்போ தேவை கிடையாது, இப்போ படிக்கிற வயசு, அதை படிக்கதான் செய்யணும். எவ்வளவு பெரிய பாசிஸ்ட், ஊருக்கே எருமாடு மேய்க்கணும்னு சொல்லிவிட்டு தான் பிள்ளை படிக்கணும்னு சொன்னான். அப்போ பாசிஸ்ட் கூட தெளிவா இருக்கிறான், கிறுக்கு பயலா இருந்தா கூட தெளிவா இருக்கிறான். நீ எவ்வளவு பெரிய கிறுக்கனா இருந்தா படிக்கிற பிள்ளைகள்ட்ட போய் நின்றுட்டு புத்தகத்தை படிக்காத தாண்டி படி, எங்க மாட்டு சாணி ஆராய்ச்சி பண்ண சொல்றியா? எங்கெல்லாம் பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் மீண்டும் மீண்டும் இது நம்மளை உணர்ச்சி வசப்படுத்துகிற ஒரு அடி முட்டாள்களின் கையில் நாம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதீத சுயநலம் கொண்ட மிடில் கிளாஸ் மற்றும் உயர் வகுப்பு வர்ணத்தில் உயர்ந்த கூட்டத்தின் சதியால் விளைந்த விளைச்சல் இது. நான் என்ன எதுக்காக சொல்றேன்னா, அவர்களின் நலனுக்காகவே உருவாக்கப்பட்டதான் இந்த பாஜகங்கிற அமைப்பு. ரெண்டு அமித்ஷா, எனக்கு இந்த அமித்ஷா மேலேயோ இந்த மோடி மேலேயோ அல்லது வேற எந்த நபர்கள் மேலேயோ இல்லை, வேற யாரு வந்தாலும் அந்த வேலையை தான் செய்வாங்க. அங்க இருக்கிறவ ஃபுல்லா ஒரே டிசைனா இருக்கானே, ஏன் பைத்தியக்காரனா இருக்கானே, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருடராகவும் பைத்தியக்காரனும் இருந்தால்தான் நீ அந்த இடத்துக்கே போய் சேர முடியும். அதனால வருகிற இவர்கள் மட்டும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்களை வைத்து கொண்டு எங்களுடைய சனாதன லாபத்தை ஈட்ட நினைக்கிறோம்னு ஆசைப்படுகிற
அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற இந்த கூட்டம் தான் டேஞ்சரானது. இதுதான் இன்னைக்கு வந்து ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இந்த மயிலாப்பூர் கூட்டத்தின் அந்த மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவர்கள் இதற்கு எதிராக செயல்படுவாங்க. இன்னைக்கு வந்து பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் விலை ஏறி இருக்குது, அத்தியாவசிய பொருட்கள் ஏறி இருக்குது. உங்க வீட்டு சிலிண்டருக்கு உங்களுக்குன்னு தனியா மட்டும் மானியம் கிடைக்கிறது இல்லை. எல்லாருக்கும் எது பிரச்சனையோ அதுதான் இல்லை உங்களுக்கும் பிரச்சனை. நீங்க அடையார் ஆனந்த பவன்ல சாப்பிட போனாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி ஒண்ணுதான். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய சுயநலம் தான் இவ்வளவு பெரிய பேரழிவுக்கு காரணமாக இருக்குது என்னுடைய கருத்து. இறுதியா வந்து இந்திய கூட்டணி சார்பா துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சுதர்சன் அவர்களை நக்சலுடைய ஆதரவாளர்னு சொல்லி உள்துறை அமைச்சரான அமித்ஷா வந்து விமர்சிச்சிருக்காரு சார். எப்படி பாக்குறீங்க? அதாவது துளியும் மனசாட்சியற்ற நபருங்கிறது மட்டும் இல்ல, எதிராளிகளை தேச துரோகிகள், நக்சல்வாதிகள், அர்பன் நக்சல், பல வார்த்தைகள் எதையெல்லாம் சொல்லி, அதாவது எதிரிகள்னு அவங்கள சொல்றதுங்க. நீங்க போட்டியாளங்க. நம்மளை பொறுத்தவரையில் நீங்க எதிரி கூட கிடையாது. வாழ்க்கை நீங்க அரசியல் என்னங்க நடக்குது? போட்டி தானங்க நடக்குது. இந்த இடத்தில் சிறப்பாக நின்று ஆட்சி செலுத்துவதோ அந்த இடத்தை நீங்க நிர்வகிக்கிறதோ உங்களுடைய வேலை. அந்த வேலைக்கு 2 பேர் போட்டியிடுறாங்க, போட்டியாளர்கள் தான். ஆனா போட்டியாளர்களை இவங்க என்ன பண்றாங்க? நீ இந்தியனா, நீ நக்சலைட், நீ தீவிரவாதி அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்துக்கு புறம்பானவன். நான் என்ன சொல்றேன், இப்படி சொல்லுகிற நீங்கள் தான் இந்த சமூகத்துக்கு புறம்பானவர்கள். யாரை நீங்கள் சமூக விரோதின்னு கட்டமைக்கிறீங்களோ அப்படி சொல்லுகிற நீங்கள் தான் சமூக விரோதிகள். உங்களால் நடந்த வன்முறைகள் எவ்வளவு பட்டியல் போட்டோம்னா நீண்டிட்டே போகும். ஒரே ஒரு விஷயம், சுதர்சன் ரெட்டி அவர்கள் வந்து நீதிபதியா இருந்த போது சல்வா ஜூடும்னு சொல்லிட்டு சத்தீஸ்கர்ல ஒரு, அதாவது நக்சல்பாரிய அமைப்புகளுக்கு எதிராக சண்டையிடுகிற ஒரு லோக்கல்ஸ், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அமைதி பேரணி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சல்வா ஜூடும்னா அமைதி பேரணின்னு அதுக்கு பேரு. அந்த கூட்டமைப்பு அவர்கள் கையில துப்பாக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை காங்கிரஸ் காலத்தில், அது முன்னாடி ஒரு திட்டத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது நக்சல்களை ஒழிப்பதற்கு. இப்போ நக்சல்களை ஒழிக்கிறதுக்கு எல்லார் கையிலையும் துப்பாக்கி கொடுத்தா துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க என்ன ஆகும்? மக்களும் அந்த மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அன்ஆர்கனைஸ்ட் ஆர்மினாங்க, தப்பா தானே போவோம். அப்போ நீங்க நக்சலை விட ஒரு மோசமான நிலைமையை நீங்க உருவாக்கிடுவீங்க. அதனால அப்படி கொடுக்க கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவர் யாரு? இந்த சுதர்சன் ரெட்டி. அந்த காரணத்தை காட்டி இவர் நக்சலை ஆதரித்தவர் அப்படின்னு இவர் பேசுறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய தீவிரவாதத்தை அல்லது வன்முறையை, மக்கள் வன்முறையாளர்களாக மாறுவதை ஆதரிக்கிற நபர் இந்த அமித்ஷா அப்படிங்கிற நீங்க பாருங்க. நீங்க ஒரு பக்கம் நக்சல் இவர்களால் பாதிப்புகள் இருக்குங்கிறது உண்மைதான். மக்களே வன்முறையாளர்களா மாறணுங்கிறது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்? அதை தடுத்தவர் இன்னைக்கு துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருக்கிற சுதர்சன் ரெட்டி. ஸோ இதையெல்லாம் கூட்டி கழித்து பாருங்கள். இவர்கள் நிர்வாக திறன் படைத்தவர்கள், அவர்கள் மக்களை சீரழிக்கிற சித்தாந்தம் கொண்டவர்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே சார், இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.